கொங்கு அப்படின்னா என்ன? கொங்கு நாடு அப்படிலாம் சொல்றாங்களே, கொங்குனா என்ன? எவ்வளோ தடவை இந்த வார்த்தை நீங்க கேட்டிருக்கீங்க. ஆனா என்னைக்காவது கொங்குனா என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? கொங்குனா தேன்னு அர்த்தம். கொங்குனா தேன், அவ்வளவுதான். இந்த தேனை வச்சு சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டு இருக்கு. நற்றிணையில இருக்கக்கூடிய முதல் பாடல். ஒரு பொண்ணு வந்து என்ன பண்றா, அவ ஒரு காதலின்னு வச்சுக்கோங்களேன். காதலின்னு இருந்தாலே தோழின்னு ஒருத்தி இருப்பா கண்டிப்பா, இல்லையா? அந்த தோழி வந்து நல்லதுக்கு இருப்பா, கெடுக்கிறதுக்கும் இருப்பா. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தலைவி கிட்ட வந்து அந்த தோழி சொல்றா, என்ன சொல்றான்னா, நீ அவனை ரொம்ப நல்லவன் நினைச்சு நம்பி பழகிட்டு இருக்க, எனக்கு என்னமோ அவன் நல்லவன் இல்லை. இது இப்பவும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறதா, இல்லையா? அந்த தோழி வந்து சொன்னா, எனக்கு என்னமோ அவன் அவ்வளவு நல்லவன் மாதிரி தெரியலமா, நீ பார்த்து பழகிக்க, 4 பேரை விசாரிச்சுக்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. இது எல்லா தோழிகளும் சொல்றதுதான். இப்ப சொன்ன உடனே காதலில் இருக்கக்கூடிய தலைவி என்ன சொல்லுவா? சீச்சி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லப்பா, அவன் ரொம்ப தங்கமானவன். ஏமாற வரைக்கும் அப்படிதான் எல்லாருக்கும் தெரியும், இல்லையா? அப்படி சொல்றாவ. இல்ல அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கறதான் அந்த பாட்டு. அந்த பாட்டுக்கு ஒரு ஓமை சொல்லுவார். என்ன சொல்றாரு அந்த பாட்டுனா, நின்ற சொல்லர், நல்லா வாங்கிக்கங்க, உள்வாங்கிக்கங்க இந்த வார்த்தைகளை. நின்ற சொல்லர் நீடுதோறும் இனியர் என்றும் என் தோல் விரிவு அறியலரே. நின்ற சொல்லர், ஒரு சொல் மாதிரி நிக்கிறாராம் அவரு, அல்ல சொன்ன சொல்லுக்கு நிப்பாராம். நின்ற சொல்லர் நீடுதோறும் இனியர், எப்பெல்லாம் நினைக்கிறேனோ அப்பெல்லாம் எப்படி இனிக்கிறவராம் அவரு. அவர் என்னை விட்டு போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு பிறகு நீங்கள் கவனிக்க வேண்டிய வரி இதுக்கு பிறகுதான் இருக்கு. தாமரை தன்தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீம்தேன் போல அப்படின்னு ஒரு வரி இருக்கு. தாமரை தன்தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீம்தேன் போல. கொங்குங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் நான். இப்போ அந்த தேனுக்கு வந்துட்டேனா, தீம்தேன் போல. அது என்னன்னா, தாமரை பூவில் இருக்கக்கூடிய தேன் இருக்கு இல்லையா, அந்த தேனை எடுக்கக்கூடிய வண்டி எங்க கொண்டு போய் வைக்கும்? பொதுவாகவே செடிகள்ல கொடிகள்ல எங்கேனும் இருக்கக்கூடிய இந்த தேனை எடுக்கக்கூடிய வண்டு அதை போய் ஒரு மரத்துல கூடு கட்டும், இல்லையா? எவ்வளவு கீழே இருந்தாலும் அந்த தேனை எடுத்துக்கொண்டு போய் ஒரு மரத்துல கூடு கட்டும். என்னுடைய காதலன் எப்படிப்பட்டவன், நான் எவ்வளவு கீழே இருந்தாலும், எவ்வளவு சாதாரணமானவளாக இருந்தாலும், அவனுடைய இதயத்தில், அவனுடைய நெஞ்சத்தில் கொண்டு போய் கூடு கட்டி வச்சிருக்கிறான். தாமரை தன்தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீம்தேன் போல அப்படிங்கிற ஒரே ஒரு ஓமை இருக்கு இல்லையா? இந்த ஓமை மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். இப்பவும் வண்டு இருக்கிறது, இப்பவும் தேன் இருக்கிறது, இப்பவும் தாமரை இருக்கிறது, இப்பவும் சந்திரமரம் இருக்குது. ஆனா எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பே தாமரை தன்தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீம்தேன் போலங்கிற கற்பனையை இப்பவும் நம்மளால உணர முடிகிறது. அப்படின்னா இந்த தமிழுக்குடைய, இந்த தமிழினுடைய ஆயுளையும், இந்த தமிழினுடைய ஆற்றலையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ரொம்ப சின்ன சிம்பிளான உதாரணம் தான் இது. இந்த சின்ன உதாரணத்துக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. தமிழர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பினுடைய தொன்மையை உணர்ந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒன்று காட்டினாங்க, இல்லையா? இப்போ இது நம்புற மாதிரி இருக்கா? நம்புற மாதிரி இருக்கா? 5000-10,000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இரும்பெல்லாம் வச்சிருந்தோம், நம்ம இரும்புல வந்து இரும்பு எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளால நம்ப முடியாத மாதிரி தானே இருக்கு. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆச்சரியங்களும் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். நமக்கு தெரியாததுனாலேயே ஒன்று இல்லை என்று அர்த்தம் கிடையாது. அப்போ ஏதோ ஒன்று இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பாட்டு, நான் முதல்ல சொன்னது நற்றிணையில் இருக்கக்கூடிய முதல் பாட்டு, அதை நீங்க படிச்சுக்கங்க. இன்னொரு பாட்டு வந்து அகநானூரில் இருக்கக்கூடிய 202வது பாட்டு. நான் இந்த இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னாக்க, நீங்க அப்புறம் போய் தேடி பார்த்துக்கணும், படிச்சுக்கணும். அதுல வயங்கு வெள் அருவிய குன்றத்து கவான் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டு ஆவூர் கிழார் மகனார் கண்ணனார் அப்படிங்கிறவர் எழுதினது. அகநானூர்ல 202வது பாட்டு. வயங்கு வெள் அருவிய குன்றத்து கவான் அப்படின்னு வரக்கூடிய அந்த பாட்டுக்குள்ள ஒரே ஒரு காட்சி இருக்கு. 2 காட்சி மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு மலையடி வாரம், அது கீழே ஒரு வேங்கை மரம் இருக்கு. வேங்கை மரம் அடர்ந்த ஒரு 4-5 வேங்கை மரம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் உட்கார்ந்துருக்கு. இந்த ஆண் யானையும் பெண் யானையும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழல்ல வச்சுக்கோங்க, மேல வந்து ஒரு வேங்கை மரம். வேங்கை மலர் நீங்க பாத்திருக்கீங்களா யாராவது? வேங்கை மலர் பார்த்தது இல்ல? மல்லிகை, முல்லை, கனகாம்பரம், செண்பகம், செம்பருத்தி இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனா வேங்கை மலர் நமக்கு தெரியாது. வேங்கை பூங்கிறது எப்படி இருக்கும்னாக்க, ஒரு சிவப்பும் மஞ்சளும் கலந்து இருக்கும். அதிகமா நெருப்பு பொறி இருக்கு இல்லையா, நெருப்பு பொறி மாதிரி இருக்கும் அந்த பூ, வேங்கை பூ அப்படிங்கிறது. அதான் கார்த்திகை பூன்னு கூட சொல்லுவாங்க. அதான் வேங்கை மலர். அந்த வேங்கை மலர் என்னன்னா, இந்த யானை ரெண்டும் வேங்கை மரத்துக்கு கீழே உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஆண் யானை வந்து பெண் யானை கிட்ட பேச ஆரம்பிக்குது. கொஞ்சம் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தப்பா எடுத்துக்காத அப்படின்னு ஆண் யானை பெண் யானை சொல்லுது. பெண் யானை என்ன சொல்லும்? எப்பவுமே நீ இப்படி தானே, சொன்ன நேரத்துக்கு என்னைக்கு வந்திருக்க அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனே டக்குன்னு பாக்குது, அது உடம்புல எல்லாம் நகைக்கீரலா இருக்கு. ஆண் யானை உடம்புல முழுக்க நகைக்கீரலா இருக்கு. என்ன உடம்பெல்லாம் நகைக்கீரலா இருக்குன்னு கேக்குது. இல்ல வர வழியில இந்த புலி வந்துச்சு, அதோட சின்ன சண்டையாகி போச்சு, அதை அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றதுக்குள்ளேயும் கொஞ்சம் லேட் ஆகி போச்சுன்னு சொல்லுது. இது நீங்க சிரிக்கிற மாதிரி இல்லை, நீங்க போய் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த பாட்டில் இருக்கு. இப்படி சொல்லுது. என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன பிரச்சனைன்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் அந்த புலி என்னை பார்த்தாலே சண்டைக்கு வந்துடுது, ஒவ்வொரு தடவையும் அடிச்சு நான் தூக்கி விட்டு வீச வேண்டியதா இருக்கு. அப்படி அடிச்சு தூக்கி வீசும் போதெல்லாம் அதோட நகத்தால என் உடம்ப கீறிடுது அப்படின்னு ஆண் யானை சொல்லுது. இது ரெண்டும் ஏற்கனவே காதல் இருக்கு. ஆண் யானை பெண் யானையும் காதல் இருக்கு இல்லையா? ரொம்ப எரியுதா அப்படின்னு கேட்குது. காதல இருந்தா அப்படிலாம் கேட்க தோணும் இல்லையா? உடனே கேட்குது, ரொம்ப எரியுதான்னு. ஆமா, ஆனா நீ எய்தாப்புல இருக்கும் பொழுது இந்த எரிச்சலாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை.
வழக்கமாக சொல்கிற அதே டைலாக் தான் சினிமாவில் இப்போலாம் வச்சுருக்காங்கல்ல. சினிமாவெல்லாம் இந்த மாதிரி காட்சிகள் வச்சு தான் எடுக்கிறோம். நாங்களே இந்த மாதிரி காட்சியை படிச்சுட்டு போய் தான் பாட்டாகவும் வசனமாகவும் காட்சியாகவும் மாற்றி எடுக்கிறோம். அது வந்து எங்கேயுமே யாருமே சொல்லாததுனால இப்போ நான் சொல்கிற வந்திருக்கேன் உங்களுக்கு. உடனே சொன்ன உடனே தன்னோட துதிக்கையை எடுத்து பெண் யானை என்ன பண்ணுதுன்னா, அது எரிச்சலாக இருக்கும் இல்லையா, பெருமூச்சு விடுது. பெருமூச்சு விட்டுச்சுன்னா என்ன ஆகும், காற்று வரும் இல்லையா, அந்த காற்றுல வந்து அந்த காயத்தின் மேலே அந்த காற்று படுது. துதிக்கையை தூக்கி தும்பிக்கையை தூக்கி அது பெருமூச்சு விடும் பொழுது எதுக்கு கீழே உட்காந்துருக்கு, வேங்கை மரத்தடி கீழே உட்காந்துருக்கு. அப்போ ஊதும் போது என்ன ஆயிடுச்சான், மரத்தில் இருக்கக்கூடிய வேங்கை மலர்லாம் இருக்கு இல்லையா, அது தீப்பொறி மாதிரி பரவி கீழே விழுந்துச்சான். கீழே விழும்போது அது மின்மினி பூச்சி மாதிரி மாறிடுச்சான். அது முக்கியம் கிடையாது. ஆக்சுவலாக இப்படி ஊதும் போது அந்த பூ உதிர்ந்துச்சு, அது வேங்கை மலர், அது ஊதும் போது மின்மினி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றது முக்கியம் கிடையாது. அந்த கவிஞர் என்ன எழுதுவாருன்னா, அப்படி ஊதும் போது ஊதுளையில் சம்மட்டியால் அடிக்கிற பொழுது எப்படி தீப்பொறி பறக்குமோ அப்படி அந்த பூக்கள் உதிர்ந்துச்சு அப்படின்னு எழுதுவார். ஊதுளையில் சம்மட்டி வைத்து அடித்தால் எப்படி தீப்பொறி பரவுமோ அப்படி கீழே விழுந்துச்சுன்னு எழுதுவார். இப்போ நீங்க நல்லா யோசிக்கங்க, ஊதுளைனா என்ன, ஊதாங்குழல் இல்லை. ஊதுளைனா நீங்க வந்து எப்படி சொல்லலாம், இந்த நகை கடைக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா ஏதாவது செயின் கீழே அறந்துருச்சு, தோடு ஏதாவது திருகாணி கலந்துருச்சுன்னா அம்மா கூட்டிட்டு போய் பற்ற வச்சு கொடுப்பாங்கல்ல. அப்போ அந்த அண்ணன் ஒன்று செய்வார், பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுவார், கொஞ்சம் நெருப்பு வச்சு லைட்டாக ஒரு இதை வச்சு ஊதுவார். அதுதான் ஊதுளைங்கிறது. அந்த நெருப்பை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வச்சுக்கிட்டு அந்த இரும்பினுடைய உலைக்களத்தில் நல்ல இரும்பை பழுக்க காய்ச்சி ஓங்கி சம்மட்டையில் அடித்தா ஒரு பொறி பறக்கும்ல, அந்த பறக்கிற மாதிரி வேங்கை மலர் இருந்துச்சுன்னு சொல்கிறார். அப்படின்னா ஏற்கனவே அவங்கள்ட்ட ஊதுளைங்கிற கருவி இருந்திருக்கணும். ஊதுளைங்கிற கருவி இரும்பில் தான் செஞ்சுருப்பாங்க. இந்த சம்மட்டியை அடிக்கிறதுக்கு ஒரு கருவி செய்யணும்னாலே அதுவே இரும்பில் செஞ்சுருக்காங்கனாக்கா நீங்கள் நல்லா யோசிக்கங்க. ஒரு காதல் பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு வரி 5000 ஆண்டு கால தமிழனுடைய இரும்பின் தொன்மையை சொல்கிறதுனா சங்க இலக்கியம் எவ்வளவு பெரிய வரலாற்று ஆவணம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் மகிழ்ந்து அந்த மொழியில் வந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பினை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதனால் என்ன செய்யணும், உடனே நம்ம இப்போதைக்கு நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒன்று தமிழனாக இருப்பதற்காக நீங்கள் பெருமிதம் அடையக்கூடிய ஒரே ஒரு செயல் வந்து கையோடு வந்ததனால் அதை தட்டிட்டு போயிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் தட்டும் போதும் அந்த 202வது பாட்டு ஞாபகம் வரணும், அந்த நற்றிணை பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வரணும் இல்லையா? அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்.